சாந்தி. அவ்யக்த சமிகை 18 ஜனவரி 2025. அனைவருக்கும் ஸ்மிருதி திவஸ் நினைவு நாளின் வாழ்த்துக்கள். ஸோ இன்று மிக மிக பவர்ஃபுல்லான ஒரு நாள். பொதுவாகவே இந்த ஜனவரி மாதம் முழுவதுமே நாம் நம்முடைய ஸ்திதியை உருவாக்குவதற்கான ஒரு மாதம். அதிலும் விசேஷமாக 18 ஜனவரி அப்படிங்கிறது பாபாவினுடைய, நம்முடைய அன்பான மீட்டா பிரம்மா பாபாவினுடைய நினைவு நாள், அவ்யக்தமான நாள். ஸோ இந்த நாள்ல பாபா சொல்றாரு, நீங்க என்னிடமிருந்து அநேக சக்திகளை வாங்கிக்கிறீங்க, அநேக வரதானங்களை வாங்கிக்கிறீங்க. எனவே இன்றைக்கான பாயிண்டை நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அதனுடைய ரிசல்ட்டை பாபாவுக்கு கொடுப்போம், பாபாவை மகிழ்விக்கலாம். நல்லது. பாபா என்ன சொல்றாருன்னா, हर समय हर आत्मा के प्रति मनसा स्वतः शुभ भावना और शुभ कामना के शुद्ध वाइब्रेशन वाली स्वयं को और दूसरों को अनुभव हो. பாபா சொல்றாங்க, ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு ஆத்மாவிற்காகவும் மனம் தானாகவே சுப பாவனை உடையதாக, சுப ஆசைகள் உடையதாக இருந்ததென்றால் நீங்களும் சக்திசாலியாக உணர்வீர்கள் மற்றும் பிறரும் அப்படி அனுபவம் செய்வார்கள். ஸோ நீங்க அது போல சுபபாவனை நிறைந்தவர்களாக இருந்தீங்கன்னா நமக்கே நம்ம பார்த்தா ரொம்ப பிடிக்குமா, நாமே நான் ரொம்ப நல்லா பவர்ஃபுல்லா இருக்கேன் அப்படின்னு நமக்கு ஃபீல் ஆகும் மற்றும் அது மற்றவர்களுக்கும் அனுபவம் ஆகும். मन से हर समय सर्व आत्माओं प्रति दुआएं निकलती रहे. ஸோ ஒவ்வொரு நேரமும் மனதிலிருந்து ஒவ்வொரு ஆத்மாக்காகவும் ஆசீர்வாதம் வெளிப்படட்டும். யாரை பார்த்தாலும் சரி, எப்படி உலகத்துல தம்ரூல் அப்படின்வாங்க இல்லையா, என்னோட நியம், என்னோட சன்ஸ்கார், அது போல யாரை பார்த்தாலும் சரி, இந்த ஆத்மா நல்லா இருக்கட்டும், இந்த ஆத்மா நல்லா இருக்கட்டும், இந்த ஆத்மா நல்லா இருக்கட்டும், இந்த ஆத்மா நல்லா இருக்கட்டும். இப்படி செய்வதன் மூலம் உங்கள் மனதை நீங்கள் சக்திசாலியாக வைத்துக் கொள்ளுங்கள். மன்சா சதா இசி சேவாமே பிஸி ரஹே. ஆக உங்களுடைய மனதை இந்த சேவையில் சுறுசுறுப்பாக, பிஸியாக, முனைப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா எவ்வளவு பேரை சந்திக்கிறோட நம்ம யாரையும் பார்க்கவே இருக்க மாட்டோங்கிறதுக்கு நம்ம ஏதோ உயர்ந்த ஒரு மலை மேல இருக்கக்கூடிய குகைக்குள்ள இருக்கக்கூடிய சன்னியாசிகள் கிடையாது. நம்ம கிரகஸ்திகள் இங்கதான் இருக்கிறோம். அப்ப கண்டிப்பா யாரையாலும் சந்திப்போம். அதனால பாபா சொல்றாரு, யாரை பார்த்தாலும் அவங்களுக்காக சுபபாவனை வைக்கக்கூடிய சேவையில நீங்க உங்களை பிஸி ஆக்கிக்கோங்க. जैसे वाचा की सेवा में बिजी रहने के अनुभवी हो गए हो, अगर सेवा नहीं मिलती तो अपने को खाली अनुभव करते हो. பாபா சொல்றாரு, எப்படி நீங்க வார்த்தைகள் மூலமான சேவையை செய்யறது பிஸியா இருக்கீங்களோ, அன்னைக்கு ஏதோ யாருக்கோ ஞானம் கொடுக்கல, எனக்கு கோர்ஸ் கொடுக்கல, யாரோட பேசல, அப்ப நமக்கு எப்படி இருக்குமா, இது ரொம்ப ட்ரையா இருக்கே, என்னவோ தெரியல, நல்லாவே இல்லையே. ஏன்னா அந்த ஞானம் கொடுக்கும்போது அவ்வளவு உங்களுக்கு ஒரு குஷி. பட் அது இல்லைன்னும் பொழுது ஒரு வெற்றிடம், ஒரு காலி இடத்தை நீங்க அனுபவம் செய்றீங்க. ऐसे हर समय वाणी के साथ साथ मनसा सेवा स्वतः होती रहे. எனவே இதை போன்று வார்த்தைகளின் கூடவே மனதின் மூலமான சேவைகளையும் நீங்கள் கூடவே செய்ய வேண்டும். அதனால பாபா புரிய வைக்கிறாரு, மன்சா சேவாங்கிறது மிக மிக உயர்ந்த சேவை. மற்ற சேவைகளும் உயர்ந்த சேவை, ஆனால் இது ரொம்ப சூக்ஷ்மமான சேவை. அதற்கான தயார் வேலைகள் தான் இவ்வளவு நாள் சொல்லிட்டு வராரு. முக்கியமா இன்னைக்கு பாபா என்ன சொன்னாரு, இந்த ஸ்மிருதி திவஸ் அன்னைக்கு உங்களுடைய மனதை சுப பாவனை, சுப ஆசைகள் நிறைந்ததாக வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஆத்மாவை பார்த்தாலும் அந்த ஆத்மாவுக்காக நம்ம விசேஷமாக ஆசீர்வாதத்தை கொடுக்கிறோம். இது ரொம்ப ரொம்ப பெரிய சேவை. நல்லது. ஓம் சாந்தி.